போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் தலைமறைவாக இருந்த என்சிபி காவலர்கள் சமீர் மற்றும் ஆனந்த் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுதர்ஷன் வழங்க கேட்கலாம். சுதர்ஷன், இவர்கள் எப்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள்? தொடர்ந்து இவர்கள் மீது எந்த நடவடிக்கை பாய இருக்கிறது? வணக்கம். மெத்தபெட்டமைன் போதைப்பொருள் தொடர்பாக என்சிபியை சேர்ந்த 2 காவலர்களை போலீசார் பிடிச்சிருக்கிறாங்க. மெத்தபெட்டமைன் போதைப்பொருள் கடத்தல் வழக்குல ஏற்கனவே அசோக் நகர் போலீசார் ஸ்ரீநகர் துணை ஆணையர் அலுவலகத்தில் பணிபுரிந்த காவலர் ஜேம்ஸ் என்பவரை சில தினங்களுக்கு முன்பு கைது செய்து அதன் பிறகு வடபழனி போலீசாரால் அவர் கைது செய்யப்பட்டு அதன் பிறகு சிறையில் அடைக்கப்பட்டார். அவரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில தான் என்சிபி காவலரான ஆனந்த் மற்றும் ஷமீர் இவங்க 2 பேருமே அவர்களிடமிருந்து தான் இந்த 2 பேர்கிட்ட தான் நான் போதைப் பொருள் வாங்கியதாகவும் இந்த மெத்தபெட்டமைனை வாங்கி நான் பலருக்கு விற்று அவர்களுக்கு பணமாக அவர்களுக்கு அனுப்புவேன், அது மட்டும் இல்லாம ஹேண்ட் கேஷாவுமே அவங்களுக்கு தருவேன், அதாவது லிக்விட் கேஷாவுமே அவங்களுக்கு தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில தான் என்சிபி காவலர்களான ஆனந்த் மற்றும் ஷமீரை 2 பேரை போலீசார் தீவிரமாக தேடி வந்த நிலையில இன்று காலை தான் இந்த ஷமீர் மற்றும் ஆனந்த் இருவரையுமே தனிப்படை போலீஸ் தெற்கு மண்டல இணை ஆணையருடைய தனிப்படை போலீசார் கைது பண்ணிருக்கிறாங்க. அவர் மட்டும் இல்லாம ஸ்ரீநகர் துணை ஆணையருடைய தனிப்படை போலீசார் அவர்களை விரட்டி பிடிச்சிருக்கிறாங்க. இன்று காலை விரட்டி பிடித்தவுடன் அவர்கள் இணை ஆணையர் தெற்கு இணை ஆணையருடைய அலுவலகத்தில் வைத்து போலீசார் விசாரணையை மேற்கொண்டு வருகிறார்கள். தொடர்ந்து இந்த ஆனந்த் மற்றும் ஷமீரிடம் இருவருமே உயரதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். ஏனென்றால் இவர்கள் என்சிபி காவலர்கள். என்சிபி போலீஸ் தான் இந்த மெத்தபெட்டமைன், கொக்கைன் இந்த மாதிரி போதைப் பொருளை விற்கிறவங்களையும் சரி பயன்படுத்துறவங்களும் சரி 2 பேர் அதாவது இந்த 2 விற்கிறவங்களும் பயன்படுத்துறவர்கள் இருவருமே பிடித்து அவர்கள் தான் சிறையில் மேற்கொள்ளக்கூடிய இதுல தொடர்ந்து அந்த பணியை மேற்கொண்டு வந்தார்கள். ஆனால் இந்த காவலர் என்சிபி காவலர்களே இதை போல விற்பது ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது காவலர்கள் மத்தியில. இந்த 2 காவலர்களையும் தற்போது பிடித்து தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இவர்கள் தொடர்ந்து இந்த வேலைதான் செய்தார்களா அல்லது இதற்கு முன்னதாக வேறு யாராவது இவர்களுக்கு கொடுத்து விற்க சொன்னார்களா அப்படின்ற தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருகிறது. இதுவரை இவர்கள் இதன் மூலம் சம்பாதித்த பணம் எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய அக்கௌண்ட் மூலம் தொடர்ந்து போலீசார் அந்த அக்கௌண்ட் டீடைல்ஸையுமே தொடர்ந்து பார்த்து வருகிறார்கள். அது மட்டும் இல்லாம இவர்களுடைய வீடும் சர்ச் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுகிறது. தொடர்ந்து இந்த 2 காவலர்களிடம், அதாவது ஷமீர் மற்றும் ஆனந்த், இந்த இருவரையுமே தற்போது கைது செய்யப்பட்டு விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதுவும் உயரதிகாரிகளுடன் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி சுதர்ஷன். குற்றங்களின் மறுபரிமாணம் நிகழ்தகவு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் விரைவில்.